இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா சரமாரி ராக்கெட் தாக்குதல், அவசர நிலை பிரகடனம், இஸ்ரேலில் பெரும் பதற்றம். லெபனான் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் விமானங்கள், ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவினருடன் நெதன்யாகு மோதல். இஸ்ரேலின் ராணுவம் தெற்கு லெபனானில் இரவு முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு பதிலடி கொடுத்து வருகிறது. ஒரு பெரிய ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதலுடன் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்ற தகவல்கள் வெளியான நிலையில் இந்த தீவிர தாக்குதல் அரங்கேறி வருகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் குறைந்தது 71 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ராணுவத்தின் டாங்கிகள் மற்றும் புல்டோசர்கள் மத்திய நகரமான டெய்ர் அல் பாலா நகரில் முன்னேறி தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் 2 நாட்களில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லா இடங்கள் மீது இஸ்ரேல் இரவில் பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இடங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் பீரங்கிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு 70 ராக்கெட்டுகளை வீசி பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்ரேலின் குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்த ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் குடிமக்கள் மீது குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த இருந்ததால் தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே லெபனான் தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையில் போர் ராணுவ கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலில் ராணுவ அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்த அவசர நிலை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான தாக்குதல் காரணமாக பதட்டம் அதிகரித்து வருவதால் டெல் அவிவ் உள்ளிட்ட பகுதிகளில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்தி வரும் எதிர் தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலித்து வருகிறது. இஸ்ரேல் படையும் பதிலடியாக லெபனானின் முக்கிய பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹிஸ்புல்லா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் உள்ள லெபனான் குடிமக்கள் உடனே வெளியேறவும் இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான நகர்வுகளை கண்டறிந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தங்கள் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த அச்சுறுத்தல்களை களைவதற்கான தற்காப்பு நடவடிக்கையாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தொடர் தாக்குதல் அலையை தொடர்ந்து இஸ்ரேலில் குறிப்பிடத்தக்க சேதம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தளபதி ஃபுவாட் ஷூக்கரின் படுகொலைக்கான பதிலடியின் முதல் கட்டம் என ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலியர்கள் அச்சத்தினால் தப்பியோடும் படங்களும் வெளியாகியுள்ளன. வடக்கு இஸ்ரேல் மீது நேற்று நள்ளிரவு முதல் ஹிஸ்புல்லா படையினர் 70 ராக்கெட் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் காசாவில் நடத்தியது போன்ற பெரிய அளவிலான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது தெரிய வந்துள்ளது. தங்களை தற்காத்துக் கொள்ளவே தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தற்போது ஹிஸ்புல்லா அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் போர் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. லெபனானின் மீதான இஸ்ரேலின் விமான தாக்குதல் பற்றிய விவரங்களை அந்நாட்டு ஊடகங்கள் உடனடியாக வெளியிடவில்லை. சமூக ஊடகங்கள் தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை பதிவிட்டன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் டெல் அவிவில் உள்ள கிரியா ராணுவ தளத்தில் இருந்து நடவடிக்கையை மேற்பார்வையிடும் நெதன்யாகு மற்றும் கேலண்ட் ஆகியோரின் புகைப்படங்களை வெளியிட்டது. தெற்கு கலிபோர்னியாவில் தனது குடும்பத்தினருடன் விடுமுறையில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் இஸ்ரேல் மற்றும் லெபனானில் நடக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்.
இதற்கிடையில் அமெரிக்கா, இஸ்ரேல், கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கெய்ரோவில் மற்றொரு சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஹமாஸ் குழுவும் கெய்ரோவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹமாஸின் மூத்த அதிகாரி மஹ்மூத் மெர்டாவி பேச்சுவார்த்தையில் குழு நேரடியாக பங்கேற்காது என்றார். ஏற்கனவே இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இன்றைய தினம் நெதன்யாகு தலைமையில் இஸ்ரேல் அமைச்சரவை நடக்கிறது. அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றே தெரிகிறது. இதுபோன்ற தாக்குதல்களால் எங்கு அப்பகுதியில் பிராந்திய போர் வெடிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தமது போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் பேராளர்களுடன் முட்டி மோதி வருவதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கின் தெற்கு காசா பகுதியில் உள்ள பிலடெல்பி வழிப்பாதையை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என அடம்பிடிப்பதாக பேச்சுவார்த்தை குறித்து அறிந்துள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் எகிப்து எல்லையில் உள்ள அந்த பிலடெல்பி வழிப்பாதை, மத்திய காசா பகுதியில் உள்ள நெட்சரிம் வழிப்பாதை ஆகிய இரண்டுமே எகிப்து, கத்தார், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஆதரவுடன் நடக்கும் பேச்சுவார்த்தையில் சிக்கலான அம்சங்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. பிலடெல்பி வழிப்பாதை ஹமாஸ் போராளிகளும் ஆயுதங்களும் எகிப்து எல்லை வழியாக கடத்த பயன்படும் என்பதால் நெதன்யாகு அதன் கட்டுப்பாட்டை இழக்க தயாராக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் நெட்சரிம் வழிப்பாதை மூலம் ஹமாஸ் போராளிகளும் ஆயுதங்களும் தெற்கு காசாவிலிருந்து வடக்கு நோக்கி செல்ல உதவும் என்பதால் அந்த வழிப்பாதையிலும் இஸ்ரேல் சோதனை சாவடிகளை வைத்திருக்க வேண்டும் என நெதன்யாகு பிடிவாதமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நெதன்யாகுவின் குழு கூடுதல் சலுகைகளை வழங்க வேண்டும் என நெருங்கி வந்த போதும் அந்த இருவழி பாதைகளையும் விட்டுத்தர நெதன்யாகு மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் 400க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகள் மற்றும் 130க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட அக்டோபர் மாதம் மோதல் தொடங்கியதில் இருந்து லெபனானில் 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசாவில் தன்னார்வ தொண்டு செய்த இங்கிலாந்தை சேர்ந்த 30 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு ஒரு திறந்த கடிதம் எழுதியுள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து பேரழிவை அதிகரித்து வருவதை முடிவுக்கு கொண்டுவர இங்கிலாந்து அரசாங்கம் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்று கடிதத்தில் கூறுகிறது. கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதில் இருந்து காசாவில் உள்ள 2.1 மில்லியன் குடியிருப்பாளர்களில் 90% பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். பலஸ்தீன பகுதிக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்மட்ட மனிதாபிமான அதிகாரி இதனை கூறுகிறார். வெளியேற்ற உத்தரவு பொதுமக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்களை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று முஹன்னத் ஹாடி கூறினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.